இப்ப இந்த கள்ளச்சாராய விஷயத்துல மெத்தனால் கலந்திருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மெத்தனால் அப்படின்றது கொடிய விஷமா சார்? ஆக்சுவலி மெத்தனால்ன்றது இல்ல. அதாவது ஆல்கஹால்ன்றது இத்தனால். அது மாரி ஒரு ப்ராடக்ட் தான் மெத்தனால். மெத்தனால்ன்றது வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு பயன்படுத்தப்படுது. அந்த இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்கிறத இவங்க வந்து சில விஷயங்கள கெமிக்கல் இப்ப எப்படி நீங்க வந்து பெட்ரோல் தயாரிக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா? மூலிகைகள் இருந்து. அந்த மாரி இந்த இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு கிடைக்கிறது வந்து சீப். அந்த சீப்பா இருக்கிற பொருள வாங்கி, நான் வந்து அத வந்து மாத்துறேன். சாராயம் காய்ச்சி குடிக்கிறது வந்து விஷச்சாராயமா மாறாது. அது வந்து டிஸ்டில் பண்றது. இந்த மாரி அவைலபிலிட்டி இருக்கிற மெத்திலின் ஆல்ரெடி ஒரு டாக்ஸிக் சப்ஜெக்ட். அத வந்து ப்ராப்பரா நான் ஏதோ முறிச்சு, இவங்க சில டெக்னிக் வச்சிருப்பாங்க. இந்த கெமிக்கல கலந்தா, இந்த பவுடர கலந்தா, இந்த ஆசிட கலந்தா, இல்ல இந்த ஜூஸ கலந்தா அது முறிஞ்சு போகுதுன்னு நெனச்சு சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லி செய்றாங்க. அந்த சமயத்துல அது பண்ணும்போது, அந்த சரியான ப்ரப்போர்ஷன் அது போகல. ஸ்டாண்டர்டைஸ் பண்றேன்னு சொல்றோம் இல்லையா? அது இல்லாம இருக்கும்போது, அந்த விஷத்தன்மை அதுல கன்டின்யூ ஆகுது. மெயினா வந்து கொஞ்சம் சாப்பிட்ட உடனே இதனுடைய மெயின் பிரச்சனை வந்து கண்ண தான் பாதிக்கும். அந்த கண் பார்வை போயிடும். இந்த ஒரு பர்ட்டிகுலர் இதுல பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பேர் சாப்பிட்டுருக்கிறாங்க. நெறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த அளவுக்கு இத வந்து அவங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரே நாள் அதிகப்படுத்திடுறாங்க. இது ஒரு நாள் அந்த சாராயத்தினுடைய விளைவே ஒழிய, தொடர் யூஸ்னால வர விளைவில்ல இந்த சாவுகள். மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு இது மாரி நெறைய மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க. குடும்ப தலைவி இப்ப இவங்கள வந்து மீட்டெடுக்கணும்னு சொல்லி மருத்துவமனைக்கு அழைச்சா கண்டிப்பா வரமாட்டாங்க. இவங்கள மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேறு வழிகள் இருக்கா? அதாவது வந்து ஒருத்தர் வந்து எப்ப வந்து மருத்துவர்ட்ட வந்து பார்க்க வருவாரு? எனக்கு நோய் இருக்குது. எனக்கு பாதிக்கு இருக்குன்னு அந்த தன்னுணர்வு இருந்தா தான் நான் போய் டாக்டர பார்ப்பேன். எனக்கு வலிக்குது, ரத்தம் ஒழுகுது, கட்டியா இருக்குதுன்னு தான் பார்ப்பேன். இந்த மக்களுக்கு வந்து நோய் இருக்குன்னே தெரியல இல்லையா? இவங்க எப்படி மக்கள் வந்து இவங்களா வருவாங்க? அந்த காரணத்தினால தான் போதை பழக்கத்த வந்து மனநோய்க்குல பட்டியலிடப்பட்டிருக்கு. அத முதல்ல நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். உடல் நோய்க்குல அது பட்டியலிடப்படல. எந்த மனநோய்க்காவது அவங்க வராங்களா தானாவே? புடிச்சு கம்பல் பண்ணி தான் கூட்டிட்டு போறாங்க சட்டப்படி. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, அவங்க வரலன்னு சொல்லி இவங்க சமுதாயத்துல விட்டுர்றாங்க இல்லையா? அதுதான் இவங்க பண்ற தவறு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு பழக்கம். இது ஒரு பொறுப்பற்ற தன்மைன்னு நினைக்கிறாங்க சமுதாயம். இப்ப ஒய்ஃபே வந்து குடிச்சு வீணா போன பிறகு தான் அது வந்து மோசமான குடிப்பழக்கம்னு நினைக்கிறாம, குடிக்க ஆரம்பிச்ச அன்னைக்கே அவங்க வந்து நடவடிக்கை எடுத்திருந்தா ஈஸியா இருந்திருக்கும்ல. இப்ப நெறைய பெண்களே பார்த்தீங்கன்னா, எங்க வூட்டுக்காரர் குடிச்சிட்டு ரொம்ப திறமா இருப்பார்ன்னு சொல்லிட்டு இருக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. அடுத்தது நீங்க வந்து இது ஆண்கள், பெண்கள்னு பிரிச்சு பார்க்க வேண்டாம். பாலின பாகுபாடே இதுல தேவையில்ல. போதை பழக்கத்துல சில போதை பழக்கங்கள் ஆண்களிடம் அதிகம். சில போதை பழக்கங்கள் பெண்களிடம் அதிகம். இப்ப நீங்க புகையிலை பயன்படுத்துறத பாருங்க. வாயில புகையில போட்டுக்கிறது, குட்கா போடுறது, மெல்றது இதெல்லாம் பெண்களிடம் அதிகம். ஸ்மோக்கிங் வந்து ஆண்களிடம் அதிகம். 2மே வந்து புகையில தான். பட் இந்த அம்மா வந்து புகையிலைய வாயில அடக்கிக்கிட்டு, புருஷன் சிகரெட் ஸ்மோக் பண்றத கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கும். இத வந்து அவங்களும் இப்ப ஒரு ஒரு புகையில போடுற ஒரு பொம்பளைய நீங்க போய் சொல்லி கூட்டிட்டு போய் திருத்தி பாருங்க. உங்களால கஷ்டம். மாத்துறது கஷ்டம். ஆனா, அதே சமயத்துல கேன்சர் வந்து அட்வர்டைஸ்மென்ட்டே பாருங்க, பெண்கள தான் உங்களுக்கு காமிக்கிறாங்க டெய்லி திரைப்படத்துல. ஆண்கள காமிக்கிறதில்ல. ஸ்மோக்கிங் தான் ஆண்கள காமிக்கிறாங்க. பெண்கள் புகையில உயர்த்தத பெண்கள தான் காமிக்கிறாங்க. அதனால போதை பழக்கம் பாலின வேறுபாடுலாம் கிடையாது. டயபெட்டிஸ் மாரி இது வந்து ஒரு நோய் என்பத புரிஞ்சுகிட்டு, அவன் குடிக்க மாட்டான்னு சொன்னா, அத கடைசி வரைக்கும் போயிட்டு கஷ்டப்படுறத விட, முதல்லயே உறுதியா இருந்து கூட்டிட்டு வந்து, நிவாரணம் குடுத்த பிறகு அந்த மக்கள் வந்து மிகவும் பாராட்டி அத ஏத்துக்குவாங்க அந்த சிகிச்சைய. இதுவரை ஆதரவளித்து இதை நிதானமாக கேட்டு புரிந்து கொண்ட குரல் ரசிகர்களுக்கு மிக்க நன்றி.